லக்னம் மாறுறதுன்றது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு. இதே தனுசு லக்னமா இருந்தா அவர் டீச்சிங்ல தானங்க பெருசா வந்திருப்பார். சாரி, மீன லக்னமா இருந்தா 10ஆம் இடத்தோடையும் 2ஆம் இடத்தோடையும் சரி சூரியன் செவ்வாய் திக்பலமா இருப்பார் அந்த இடத்துல மீன லக்னமா இருந்தா. அப்படின்னா கூட அரசியல் அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள்ல மிகப்பெரிய உயரத்தை எட்ட முடியாத ஒரு ஜாதகரா தான் அந்த கோடீஸ்வரர் இருந்திருப்பாரு. அந்த கும்ப லக்னம் தொழிற்சாலை, இரும்பு, பழசு, மில்லு இது மாதிரியான அமைப்புகளை வச்சு வருமானம் தேட வைக்கக்கூடிய லக்னம் எது? கும்ப லக்னம்ங்க. ஓகேங்களா? மீன லக்னமோ, மகர லக்னமோ அது இல்லையே. தனுசு லக்னத்தோட வேலை அது இல்லையே. கும்ப லக்னம் மட்டும்தான் இரும்பு, பழசு, அழுக்கு, நிலத்த நோண்டுறது, மண்ண நோண்டுறது, நிதானமா பண்றது இதெல்லாம் கும்பத்தின் இயல்பு. லக்னத்தின் அடிப்படையில் அவர் மிகப்பெரிய உயரத்தை எட்டுனாரு. ராசியோட அடிப்படையில் அவர் மிதுன ராசி, புத்திசாலி. சந்த சூரியனும் சந்திரனும் ஒளியான நிலையில இருந்து சந்திர அதியோகத்துல பூர்ண சந்திர அதியோகத்துல இவர் யாரு? புதன். அப்ப புத்திசாலி. அவர்கிட்ட நீங்க வந்து சும்மா ஒரு மாதிரி